ஊமை. மத்தேயு 9:32-34 வரை இயேசு செய்த அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். இதுபோல இந்நாட்டில் ஒரு காலம் காணவில்லை, பிற நாட்டில் நடந்திருக்கு என்று கூட செய்தி இல்லை. எங்கள் ஊரில் ஒருவன் இருந்தான், அவனால் பேச முடிவதில்லை. பேச வேண்டி முயற்சித்தும் அவன் நாக்கு செயல்படுவதில்லை. நிறைய காரியம் சொல்ல நினைப்பான், பிறருக்கு விளங்காது. வலிக்கின்னு சொல்லு கூட அவனுக்கு வாய் வராது. மொழி தெரியா இடத்தில் கூட வார்த்தை பேச மனம் அறியுமே. பேச முடியல ஒரு வார்த்தை கூட, இவன் மொழியை நன்றாய் தெரிந்துமே. இவனுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆனா ஊமன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடாதன்னு செய்க காட்டுவான், அதையும் கேலி செய்வாங்க. மருத்துவரிடம் செலவழித்து பார்த்தோம், முன்னேற்றம் ஏதும் இல்லைங்க. எங்கள் ஊர் வந்த இயேசுவிடம் இவனை கூட்டி சென்றோங்க. இவன் பேச முடிய காரணம் ஒரு பிசாசுன்னு கண்டுட்டாரு. நொடி பொழுதும் தாமதமின்றி பிசாசை அவர் துரத்திட்டார். பேச முடியா ஊமையன் உடனே விடாம பேச தொடங்கிட்டானுங்க. இது போல் இதுவரை கண்டதில்லைன்னு ஜனங்கள் சிலாகிக்க தொடங்கினாங்க. இயேசுவுக்கு வல்லமை இருக்கு என்று பரிசேயர் ஒத்துக்கிட மறுத்தாங்க. பிசாசின் தலைவன் இயேசுவுக்குள் இருந்து துரத்துறான்னு சொன்னாங்க. உனக்கு உதவ இயேசுவால் முடியும் என்று நீ நம்புறியா, இல்லனா இது வரும் ஃபேக் என்று பரிசேயர் போல சொல்றியா? இன்றும் இது போல பல பேர் ஊமையாக இருக்காங்க. இயேசு செய்த நன்மைகளை வெளியே சொல்லாம மறைக்காங்க. சாட்சி சொல்ல வாய் வரலன்னா நீங்க பிசாசின் பிடியில் இருக்கீங்க. வழி தெரிஞ்சுக்கிட்டே சொல்லாம இருந்தா நீங்களும் ஊமைதானுங்க. இன்னும் சில பேர் மனிதர்களால் ஊமையாக்கப்பட்டிருக்காங்க. தனக்கு நேர்ந்த அவலம் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. கண்முன் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க முடியல. உண்மையும் நீதியும் வீதியில் இடற நியாயமா எதுவும் நடக்கல. இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் இன்னும் நீ துக்கப்படல. கடவுளுக்கே விசனம் வருது, ஆனா நீ இன்னும் எதற்காய் ஜெபிக்கல. திக்கச்சவனுடைய நியாயத்துக்காக நீ உன் வாய துறக்கல. தேவனிடம் சொல், உன் வாய் திறந்து நீ ஊமையா இருப்பது பிடிக்கும். இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் இன்னும் நீ துக்கப்படல. கடவுளுக்கே விசனம் வருது, ஆனா நீ இன்னும் இதற்காக ஜெபிக்கல. திக்கச்சவனுடைய நியாயத்துக்காக நீ உன் வாய துறக்கல. தேவனிடம் சொல், உன் வாய் திறந்து நீ ஊமையா இருப்பது பிடிக்கல. நன்றி.